அண்ணன் அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல நண்பன் ரஷ்யாவா இருக்கட்டும், 2 பேரையும் பார்த்து பயப்படாத பய அப்படிங்கிறது எவனுமே கிடையாது. இல்லையே, அண்ணன் அமெரிக்காவே வம்பிழுக்க 1 டசன் பையன் இருக்கான். ஏன் நம்ம வம்பிழுக்கிறோம்? ரஷ்யாவத்தான் ஒண்ணுமில்லாத உக்ரைனை வச்சே மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. எல்லாத்தையும் வசதியா மறந்து போயிரு அப்படின்னு என்னைய வந்து திட்டக்கூடாது. என்னதான் இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன், அப்பனுக்கு அப்பன் உள்ள வரத்தான் செய்வான், தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வான். அது பூரா வேற விஷயம். ஆனா ஒரு நாடு பெரிய அளவு எதிரிகள எப்படி வேட்டையாடுதோ, அத பொறுத்து தான் அவன் கிட்ட போம்போது எல்லா பயலும் பயப்படுவாய்ங்க. ஏன் அமெரிக்கா, ரஷ்யாலாம் தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்க. ஏதோ ரஷ்யா பாருங்க ஜெயிக்க முடியும், முடிக்கலன்லாம் 2 நான் வந்தாலே ஜெயிச்சு புடுவேன் பார்த்துக்கங்கிற மாரி உக்ரைனுக்குள்ள இறங்கி, எந்த ஆங்கிள்ல இருந்து பார்த்தாலும் ஒத்த பில்டிங் கூட கிடையாது. சிரியாவ விட மோசமா உக்ரைன் ஆயிப்போச்சு. ஐரோப்பா கண்டத்துல இப்படி ஒரு நாடு இருக்கும் அப்படின்னு உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்னா, நம்பியிருக்க மாட்டாங்க. இல்லடா பாப்பா வாங்கலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, இல்ல அவங்க சொன்ன நெறைய விஷயம் பொய்யா போச்சு. அதுலயும் இது ஒண்ணா மாறி போயிரும்ன்ட்டு போயிருப்பாய்ங்க. ஆனா இப்ப நிலைமை என்ன? சிரியாவ விட மோசமா உக்ரைன் இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதே போல தான் இந்தியாவும் ரொம்ப காலமாவே இந்த வல்லரசு நாடுகள் மாரி செயல்பட ஆரம்பிக்குது. எதிரிகள் அப்படின்னா விட்டு குடுக்கறதே இல்ல. எவன் குறுக்க வந்தாலும் சரி, தூக்கி போட்டு மிதிக்கிறது. பாகிஸ்தானா தூக்கி போட்டு மிதி. சீனாவா எல்லைகள்ல நின்னே மிரட்டி எடு. சீனாவால ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. நம்ம போய் நெறைய பேர் சொல்லுவான். பாகிஸ்தான் அடிச்ச மாரி சீனாவ அடிங்களேன். உள்ளுக்குள்ள 2 மிசைல்கள விடுங்களேம்பாய்ங்க. அதே கூட்டம் பாகிஸ்தானுக்குள்ள மிசைல் விட்டோமான்னு கேட்டா ஆதாரத்த குடும்பாய்ங்க. அதனால அது வேற அரசியலா அத விட்டறலாம். ஆனா சீனாவ எப்படி அடிக்கணும், பாகிஸ்தான எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற புரிதல் வேணும். அடிக்கிறனால தான் ஜெயிச்சு நிக்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம பார்க்க வர்றது துருக்கி விஷயம் தான். காரணம் துருக்கிய பொறுத்தவரை நமக்கு ஒண்ணும் வம்பு தும்பு இல்ல. ஒட்டமன் பேரரச உருவாக்கணும். அகண்ட சாம்ராஜ்யத்துக்கு முடிசூடா மன்னனா இருக்கணும் அப்படின்னு எர்டோகன் நினைச்சதோட விளைவு இந்தியா கூட உரசிக்கிட்டு திரிஞ்சார். இத்தனைக்கும் துருக்கியில பூகம்பம் வந்தப்பலாம் இந்தியா பெரிய அளவு உதவி செஞ்சது. அன்னைக்கே அம்புட்டு பேருன்னு சொன்னோம். அட சாமிகளா குஜராத் பூகம்பத்தோட கம்பேர் பண்ணி எதையும் பண்ணி தொலைக்காதீங்க. அந்த பையன் நமக்கு எதிரா தான் செயல்படுவான் அப்படின்னு. ஆனா அரசாங்கங்கள் கேட்கல. அரசாங்கங்கள பொறுத்தவரை தனி மனிதன் மாரி யோசிக்க முடியாது. பல விஷயங்கள கால்குலேட் பண்ணி தான் ஒரு விஷயம் செய்யணும். அதனால அன்றைய அரசு முடிவு, அது நல்லது, கெட்டது நமக்கு தேவை கிடையாது. அரசு எடுத்துச்சு, போய் செஞ்சோம். சரி அப்பாவி மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நம்ம அவனுங்க பாதிக்கப்பட்டப்ப மருந்து அனுப்புனோம், பணத்த அனுப்புனோம், பொருள் அனுப்புனோம். எல்லா உதவிகளும் செஞ்சோம். மீட்பு பணிக்கு ஒரு குழுவ கூட அனுப்பிச்சோம். பதிலுக்கு அவன் இந்தியா, பாகிஸ்தான் யுத்தத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு ஆயுதத்த அனுப்புனான். குண்டு அனுப்புனான், துப்பாக்கி அனுப்புனான், ஆளில்லா விமானம் அனுப்புனான், அம்புட்டும் அனுப்புனியே அத வச்சு அவன் ஜெயிப்பானான்னு யோசிச்சியாங்கிற மாரி தான் நெலைம மாறிப்போச்சு. பைராக்டர் உக்ரைன் யுத்தத்துல எடுத்த மைலேஜ பூரா பாகிஸ்தான் யுத்தத்துல சாப்ட்டுட்டாய்ங்க. ஒண்ணுமே இல்ல. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் இல்லையாட்டிக்கே பைராக்டர். சும்மா ஏமாத்திட்டாய்ங்கப்பா. இந்த ஐரோப்பா சத்தியம் பண்ணிருச்சு. எப்பயுமே பொய் சத்தியம் பண்ணுவாய்ங்கல்ல, அந்த மாரி பண்ட்டாய்ங்க அப்படின்னு அவர்களோட துருக்கியோட ஆயுத இண்டஸ்ட்ரியே உக்ரைன் யுத்தத்துல நல்ல மைலேஜ் எடுத்தாய்ங்க. ஊர் பய பூரா பைராக்டர் ஏதோ லவ்வருக்கு ஐ லவ் யூ சொல்ற மாரி சொல்லிக்கிட்டு திரிஞ்சாய்ங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறிருச்சு. இப்படி தலைகீழா மாறக்கூடிய நேரங்கள்ல தான் இஸ்தான்புல் மேயரோட பிரச்சனை பெரும் பிரச்சனை. அதுலருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னே எர்டோகனுக்கு வழி தெரியல. வழி தெரிஞ்சாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அத உருவாக்குனதே வெளிநாடுகள் தான். இஸ்தான்புல் மேயர் எப்பயுமே ஒரு அரசியல் தலைவருக்கு இன்னொரு அரசியல் தலைவர் எதிரியா தான் இருப்பாரு. நண்பனா இருந்தாலும் அரசியல்ல எதிரி தான். ஆனா, அவருக்கு வலுவான பேக்கப் வெளியில இருந்து கிடைக்குது. மக்கள் செல்வாக்கு பெருகிட்டு இருக்கு. இந்த மாரி நேரத்துல துருக்கியோட பொருளாதாரம் மட்டும் தான் எர்டோகன காப்பாத்தும். இல்ல உக்ரைன் யுத்தமே நம்மள நம்பி தான் இருக்கு அப்டின்னா, சப்புன்னு அடிச்சு புடுவாய்ங்க. நமக்கே சோறு இல்ல. நீ என்ன அங்க ரவுண்ட் அடிக்கிற அப்டின்னு. இந்த காலகட்டங்கள்ல டிஃபென்ஸ் டீல் குறையுது. எது? இந்தியா, பாகிஸ்தான தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு அப்புறம். அதுக்கு அடுத்து ஏன்டா நாங்க அம்புட்டு செஞ்சோம், பதிலுக்கு நீ என்ன இந்த வேலையா பார்க்குற? அப்படின்னு சொல்லி பெரிய அளவு இந்தியால இருந்து போன டூரிசம் அப்படிங்கிறது அடி வாங்குது. எந்த அளவுக்கு அடி வாங்குது அப்படின்னா, மாசம் ஒரு 40,000 டூரிசம் போய்க்கிட்டு மாசத்துக்குங்க, மாசம் 40,000 டூரிசம் போன இடத்துல, இப்ப வெறும் 24,000 தான்.
வருஷத்துக்கு அப்படிங்கிறது பல லட்சம் இருக்கும். ஆனா, வரக்கூடிய வருஷங்கள கணக்கு பண்ணோம்னா, சில ஆயிரத்தோட நின்னு போயிரும். அந்த 1,00,000 தொட்டாலே பார்டர் அப்படிங்கிற ரேஞ்சுல மாறி போயிரும். இது மிகப்பெரிய அடி துருக்கியோட பொருளாதாரம். துருக்கி பெரிய அளவு டூரிசத்த நம்பி இருக்கு. டூரிசத்துல நெறைய கல்லா கட்டக்கூடிய நாட்டுகள் வரிசைகள்ல துருக்கிக்கு இடம் உண்டு. ஆனா, அத வச்சுட்டு உள்ளூர்ல மட்டும் மைலேஜ் எடுப்போங்கிற புத்தி இருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த மைலேஜ பூரா அகண்ட சாம்ராஜ்யத்துக்கு முடிசூடா மன்னனா மாறணும்னு பட்டத்து இளவரசர் சவுதி பட்டத்து இளவரசரோட வம்பிழுக்கிறது. இந்த பக்கம் இந்தியாவோட வம்பிழுக்கிறது. அப்புறம் பொசுக்குன்னு கால்ல விழுந்துருவாரு. எர்டோகன பொறுத்தவரையும் அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. யாரு கூட வம்பு தும்போ கால்ல விழுந்துருவாரு. இப்ப நம்ம கூடயும் கால்ல விழுக அவரு தயார் தான். நம்ம பயலுக தான் தயாரா இல்ல. காரணம் டூரிசம் பெரிய அளவு அடி வாங்குது. அடுத்து என்ன செய்வாய்ங்க? ஒரு குழு வந்து இந்தியா கூட பேசும். ஆனா அப்படி பேசுறக்கு அந்த குழு கிளம்புறக்கு முன்னாடியே டெல்லி இங்க இருந்து ஆப்பு வச்சிருச்சு. என்ன அப்படின்னா ஏர்லைன்ஸோட எண்ணிக்கைய குறைச்சிட்டாங்க. ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்ததுல ஃபுல் ஆகாம போகுது. இதுக்கு நடுவுல ஏர்லைன்ஸோட எண்ணிக்கையை குறைக்கும்போது நடமாட்டம் இன்னமும் கட் ஆகும். இந்த மிச்சம் மிச்சம் போகக்கூடிய ஆட்களோட டாரிஃபும் கூடும். ஆட்டோமேட்டிக்கா இன்னமும் ரெடியூஸ் ஆகும். இது துருக்கிக்கு பேரடி. என்னடா இது பெரிய அளவு கலாச்சாரத்தை மேம்படுத்துவோம் அப்படி இப்படின்னு பேசி கால்ல விழுந்து டூரிசத்தை திருப்பி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம்னு பார்த்தா இந்தியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எர்டோகன் குழம்பி போய் நிக்கிறாரு. இந்த புத்தி எல்லாம் ஃபர்ஸ்டே இருந்திருக்கணும். எப்ப பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணும்போது இதை விட வேடிக்கை இவனுங்க சப்ளை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அத பூரா சாம்பலாக்கிட்டோங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். பட் பேமெண்ட் ஆச்சா இல்லையாங்கிறதே ஒரு பயலுக்கும் தெரியாது. காரணம் துருக்கிய பொறுத்தவரையும் பொருளாதாரம் தான் இல்லைன்னு நம்மளே பார்த்துட்டோமே. எல்லா காலங்கள்லயும் துருக்கி ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ட போட்டு தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கும். ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்குச்சு. அமெரிக்கா F-35 ப்ரோகிராம்ல இருந்து தூக்கி வீசினாங்க. பல தடைகள்லாம் போட்டாங்க. கடைசியில S-400 இன்னமும் ஆப்பரேட் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. காரணம் என்ன? இன்னமும் அங்க பேமெண்ட் இல்ல. S-400க்கு பதிலா சில டீலிங்ல தான் S-400 உள்ளுக்குள்ள வந்துச்சு. முழு பேமெண்ட்டோ காசோ குடுத்து வரல. அதுல ஹாஃப் பேமெண்ட் பல டீலிங்கு. அந்த ஹாஃப் பேமெண்ட் பத்தாது. பல டீலிங் ஏன்னா நீங்க செய்யவே இல்லன்னு சண்டையெல்லாம் ஓடுச்சு அந்த காலகட்டங்கள். அதனால பாகிஸ்தான் பணமே கிடையாது. பாகிஸ்தான்ல ஏதோ ஒரு டீல் போட்டிருப்பாய்ங்க. அந்த டீல் என்னங்கிறது தெரியல. அப்படி இல்ல அப்டின்னா, அமெரிக்காவோ, சீனாவோ ஃபண்ட் பண்ணியிருக்கும். அப்படி ஃபண்ட் பண்ணி நம்மள ஏமாத்தி புட்டாய்ங்க. ஒரேடியா குழியில தள்ளிட்டாய்ங்க. இப்ப அமெரிக்கா ஃபண்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? துருக்கி ரிவர்ஸா யோசிக்கணும். ஒருவேள ஃபண்ட் பண்ணி நம்மள கவுத்தி விட்டாய்ங்களோ, நம்ம ஆயுதத்தோட மைலேஜ புடுங்கி புட்டாய்ங்கன்னு. சீனா ஃபண்ட் பண்ணியிருந்தா துருக்கி என்ன யோசிச்சிருக்கணும்? அவன்து பொம்மை நம்மள்தாச்சும் ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் அத கெடுக்கறக்குன்னே இங்க விக்க வச்சு நம்மள கெடுத்துட்டானே அப்படின்னு நினைக்கணும். இப்படி மாத்தி மாத்தி பெரிய அளவுல 2 பிளேயர்க கிட்ட வம்பிழுக்க முடியுமா? அதுக்கு பேசாம இந்தியா கிட்ட மோதாம இருக்கணும். பாகிஸ்தானுக்கு உதவாம இருக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டு எர்டோகன் போயிரணும். எடுப்பாரா? எர்டோகன பொறுத்தவரையும் சாதாரண அரசியல்வாதி கிடையாது. எப்படி வேணாலும் ரிவர்ஸ் கியர் போட்டு, ஃபார்வர்ட் கியர் போடக்கூடிய ஆள் தான். அதனால அவர் எப்படி வேணாலும் போடட்டும். ஆனா பொருளாதாரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. எம்புட்டு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் ஜீம் பூம்பா பண்ணி ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை ஓவர் நைட்ல எடுக்க முடியாது. துருக்கியில வசமா எர்டோகன் மாத்திக்கிட்டாரு. அப்படி வசமா மாட்டிக்கிட்டு இருக்கிற நேரம் இந்தியாவும் ஆப்படிக்குது. இதுல இருந்து மனுஷன் தப்பிக்கவே முடியாது. இப்ப எதிரிகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களையும் இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அன்னை அமெரிக்கா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா இன்னமும் ஆசி முன்னரை கூட்டி சோறு ஊட்டுவேன், இந்தியாவுக்கு தடைகள் போடுவேன், பாகிஸ்தானை கொஞ்சுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா துருக்கி நிலைமை அன்னை அமெரிக்காவுக்கு ஆகும்னு சொல்ல வரியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்கக்கூடாது. இதே யூனிஃபார்ம் அவருக்கு போட முடியாது. எர்டோகனுக்கும் அவருக்கும் சைஸ் வேரி ஆகும். அன்னை அமெரிக்காவுக்கு ஏத்த யூனிஃபார்மா தைச்சு கொடுத்துட வேண்டியதுதான்.